வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அன்பு கதை நேரம் ஆடியோ நாவல் எபிசோட் 2. சிலர் நம் வாழ்க்கையில் அமைதியாக வருவார்கள், சிலர் சண்டை போட்டுக்கொண்டே வருவார்கள். ஆனால் இருவருமே நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை விட்டு சென்று விடுவார்கள். வீரன்குளம் அரசு மேல்நிலை பள்ளி. காலையில் மாணவர்களின் சிரிப்பும் மணி ஓசையும் பறவைகளின் கீச்சும் ஒன்றாக கலந்திருந்த அந்த வளாகம் ஒவ்வொரு நாளும் போலவே உயிரோட்டமாக இருந்தது. ஆனால் அந்த நாளில் மட்டும் ஒரு புதுமை இருந்தது. புதிய ஆங்கில ஆசிரியர் வந்திருக்கிறார் என்ற செய்தி வகுப்பறைகளை விட வேகமாக பள்ளி முழுக்க பரவி இருந்தது. டேய், அந்த புதிய மிஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களாம் என்று ஒரு மாணவன் கிசுகிசுக்க, அருகில் இருந்தவன், அடடா, இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி தெரியும் என்று சிரித்தான். முகத்தை பார்த்தாலே தெரியுதுடா என்ற பதிலுக்கு எல்லோரும் சிரித்துக்கொண்டே வகுப்புக்குள் ஓடினார்கள். அதே நேரத்தில் யாழினி தனது முதல் வகுப்புக்குள் நுழைந்தாள். கதவின் அருகே நின்றபடியே ஒரு நொடி முழு வகுப்பையும் சுற்றி பார்த்தாள். சுமார் 40 மாணவர்கள். சிலர் ஆர்வமாக, சிலர் பயத்துடன், இன்னும் சிலர் புதிய ஆசிரியரை ஆராய்வது போல பார்த்து கொண்டிருந்தார்கள். குட் மார்னிங் மிஸ் என்று அனைவரும் ஒரே குரலில் சொல்ல, யாழினியின் முகத்தில் மெதுவான புன்னகை மலர்ந்தது. குட் மார்னிங். சரி, முதல்ல எல்லாரும் ரிலாக்ஸா உட்காருங்க. நான் பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு வாக்கியம் போதும் மாணவர்களின் முகத்தில் இருந்த பதற்றம் கொஞ்சம் குறைந்தது. உங்க பேர் என்ன என்று முதல் பெஞ்சில் இருந்த சிறுவனை பார்த்தாள். கார்த்திக் மிஸ். சரி கார்த்திக், பெரியவனானதோ என்ன ஆகணும்னு ஆசை? சிறுவன் யோசிக்காமல் போலீஸ் என்றான். ஏன் என்றதும், எங்க அப்பா சொல்றாரு நல்லவங்களுக்கு பயமே இருக்கக்கூடாதுன்னு என்றதும் வகுப்பே கைத்தட்டியது. சூப்பர் என்று பாராட்டிய யாழினி ஒவ்வொருவரிடமும் பேச ஆரம்பித்தாள். சில நிமிடங்களிலேயே அந்த வகுப்பில் ஆசிரியர் மாணவர் என்ற தூரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் பள்ளியிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் வயலில் டிராக்டரை நிறுத்திவிட்டு மர நிழலில் அமர்ந்திருந்த ஆதவன் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தான். டே ஆதி, இன்னும் வேலை முடிக்கலையா என்று செந்தில் சைக்கிளை நிறுத்தியபடி வந்தான். இந்த வயலை முடிச்சுட்டா போதும், மாலைக்குள்ள வேலை முடிஞ்சிரும் என்றதும், அட, நீ காலையில கூட்டிட்டு வந்த அந்த டீச்சர் தான் இப்ப ஊர்ல ஹாட் டாபிக்கா இருக்காங்க என்றதும் ஆதவன் சிரித்தான். ஒரே நாள்லயே இவ்வளவு பிரபலமா? அட, பள்ளி பசங்க வீட்டுக்கு போய் சொல்லியிருப்பாங்க, அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, அதுக்கு என்ன என்றதும், ஒண்ணுமில்ல, ரொம்ப அழகா இருக்காங்களாம் என்று செந்தில் வேண்டுமென்றே அவன் முகத்தை பார்த்தான். ஆதவன் எந்த மாற்றமும் இல்லாமல், அதை நான் கவனிக்கல என்றான். அப்படியா, அப்போ என்ன கவனிச்ச? காலையில வழி தெரியாம தவிச்சாங்க, அதான் என்றதும், டேய், உன்ன மாதிரி நடிக்கிறவங்க தான் கடைசியில காதல்ல விழுவாங்க. முதல்ல வேலையை பாரு. சரி சரி, ஆனா நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ என்று சிரித்தபடியே செந்தில் கிளம்பிவிட்டான். ஆதவன் சிரிக்க முயன்றாலும் ஏனோ காலையில் பஸ் ஸ்டாப்பில் நின்றிருந்த யாழினியின் கோபமான முகம் ஒரு நொடி மனதுக்குள் வந்து போனது. மதிய மணி அடித்ததும் பள்ளி வளாகம் மீண்டும் பரபரப்பானது. மாணவர்கள் டிஃபன் பாக்ஸை திறந்து நண்பர்களுடன் அமர்ந்தார்கள். யாழினி மட்டும் ஆசிரியர் அறையில் அமைதியாக அமர்ந்து ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். அந்த கிராமத்தின் அமைதி, காற்றில் கலந்த மண் வாசனை, தூரத்தில் தெரிந்த ஆலமரம் ஏதோ பழக்கமான உணர்வை அவளுக்குள் எழுப்பியது. 15 வருடமாச்சு, ஆனாலும் இந்த ஊரு மாறவே இல்லை என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டாள். அவளுக்கே தெரியாமல் கண்கள் கொஞ்சம் கலங்கின. உடனே தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். இல்ல, நான் இங்க உணர்ச்சி வசப்பட வரல. நான் தேடுற பதில் கிடைக்கிற வரைக்கும் மனச பலமா இருக்கணும் என்று மனதை தேற்றி கொண்டாள். மதிய இடைவேளை முடிந்ததும் மீண்டும் வகுப்புகள் தொடங்கின. முதல் நாள் என்பதால் யாழினிக்கு பெரிதாக சோர்வு தெரியவில்லை. மாறாக ஒவ்வொரு வகுப்பிற்கும் நுழையும் போதும் மாணவர்களின் முகத்தில் தெரிந்த ஆர்வம் அவளுக்கும் ஒரு புதிய உற்சாகத்தை கொடுத்தது. கடைசி மணி அடித்ததும் பள்ளி வளாகம் மீண்டும் சத்தமாக மாறியது. மாணவர்கள் பாய் மிஸ், நாளைக்கு பார்க்கலாம் என்று கையசைத்தபடி வெளியேற யாழினியும் சிரித்தபடியே பதில் சொன்னாள். அந்த சிரிப்பு காலை இருந்ததை விட இயல்பாக இருந்தது. அதை தொலைவில் நின்று கவனித்த தலைமை ஆசிரியர் ராமமூர்த்திக்கு நிம்மதியாக இருந்தது. மேடம், ஒரு நிமிஷம் என்றதும் யாழினி திரும்பி பார்த்தாள். சொல்லுங்க சார் என்றாள். வீட்டுக்கு வழி இன்னும் சரியா பழகி இருக்க மாட்டீங்க, அதனால ஆதவன் கிட்ட சொல்லியிருக்கேன், உங்களை விட்டுட்டு வரட்டும் என்றார். இல்ல சார், நானே போயிடுறேன். அட, அதுல என்ன இருக்கு? இந்த ஊர்ல யாருக்கும் யாரு புதுசு கிடையாது. ஆதவா, இங்க வா என்றதும் தொலைவில் நின்றிருந்த ஆதவன் மெதுவாக நடந்து வந்தான். சொல்லுங்க சார். மேடத்தை வீட்டுல விட்டுட்டு போ என்றார். ஒரு நொடி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். காலை பேருந்து நிறுத்தத்தில் நடந்த சிறிய பேச்சுவார்த்தை இருவருக்கும் நினைவுக்கு வந்தது.
யாரும் மறுக்கவில்லை. அமைதியாக பள்ளிவாசலை விட்டு வெளியே நடந்தார்கள். பள்ளியை தாண்டியதும் சாலை வெறிசோடி கிடந்தது. இருபுறமும் பச்சை வயல்கள். காற்று வீசும் போதெல்லாம் நெற்கதிர்கள் அலை போல் அசைந்தன. அந்த அழகை ரசித்தபடியே நடந்த யாழினி, உங்க ஊரு ரொம்ப அழகா இருக்கு என்றார். எங்க ஊருக்கு வர்றவங்க எல்லாரும் அதைத்தான் சொல்லுவாங்க. நீங்க மட்டும் பெருசா ரசிக்கிற மாதிரி தெரியல என்றதும், தினமும் பாக்குறதுனால பழகிடுச்சு. அதான் பிரச்சனை. தினமும் நம்ம கூட இருக்கிற சில விஷயங்களோட அருமை நமக்கு தெரியாம போயிடும் என்றார். ஆதவன் முதல் முறையாக அவளை நேராக பார்த்தான். அது உண்மைதான் என்றான். அந்த ஒரு பதில் யாழினிக்கே ஆச்சரியமாக இருந்தது. காலை முழுக்க கிண்டலாக பேசியவன் இப்போது மிகவும் அமைதியாக இருந்தான். சில அடிகள் நடந்த பிறகு மீண்டும் அமைதி நிலவியது. அந்த அமைதியை உடைக்க நினைத்தவள், உங்க குடும்பத்துல யாரெல்லாம் இருக்காங்க என்று கேட்டாள். அம்மா, நானு, தங்கச்சி என்றதும், அப்போ அப்பா என்றாள் அமைதியாக. ஒரு கணம் அவன் முகம் மாறியது. இல்ல என்றான். அந்த ஒரு வார்த்தைக்கு பிறகு அவன் வேற எதுவும் சொல்லவில்லை. சாரி, தெரியாம கேட்டுட்டேன் என்றாள். பரவாயில்ல. அவனுடைய குரலில் கோபம் இல்லை, ஆனால் சொல்ல விரும்பாத ஒரு வலி இருந்தது. அதற்கு மேல் கேட்பது சரியில்லை என்று நினைத்த யாழினி அமைதியாக நடந்தாள். சிறிது தூரம் சென்றதும் ஒரு சிறிய வீட்டின் முன் நின்றார்கள். வாசலில் வெள்ளை கோலம், பக்கத்தில் மல்லிகை, ரோஜா, செம்பருத்தி செடிகள் பூத்து குலுங்கின. இதுதான் உங்க வீடு என்றான். யாழினி சுற்றி பார்த்தாள். வீடு சின்னதா இருந்தாலும் ரொம்ப மனசுக்கு நெருக்கமா இருக்கு என்றாள். இந்த வீட்டோட ஓனர் செடிங்களை ரொம்ப ஆசையா வளர்ப்பாங்க என்றான் ஆதவன். அவள் ஒரு மல்லிகை பூவை மெதுவாக முகர்ந்து பார்த்தாள். அவள் முகத்தில் சிறிய புன்னகை. மல்லிகை வாசனைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று கூறி சிரித்தாள். அந்த சிரிப்பை ஆதவன் கவனித்தான். காலையில் இருந்த கோபமுகம் இப்போது இல்லை. சிரிச்சா அழகாத்தான் இருக்காங்க என்று மனதில் நினைத்தான். உடனே தலையை லேசாக தட்டி, என்னடா ஆதி, முதல் நாளே இப்படியா என்று யோசித்துவிட்டு, அப்படியா என்றான். ஆமா, இந்த மண்வாசனை வந்தாலே ஏதோ பழைய ஞாபகம் வர்ற மாதிரி இருக்கும் என்றாள். அவள் அதை சாதாரணமாகத்தான் சொன்னாள். ஆனால் அந்த வார்த்தை அவளுடைய மனதுக்குள் மறைந்திருந்த நினைவுகளை மெதுவாக தட்டி எழுப்பியது. ஆதவன் அவள் முகத்தை கவனித்தான். சில வினாடிகளுக்கு முன் சிரித்துக் கொண்டிருந்த முகத்தில் ஏதோ சொல்ல முடியாத சோகம் வந்து போனது. என்னாச்சு என்று கேட்டான். ஒண்ணுமில்ல. நிச்சயமா ஒண்ணுமில்லையா என்றான். பழைய ஞாபகம் என்றாள். அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை. சில நொடிகள் அமைதியாக நின்றார்கள். தேங்க்ஸ் என்று மெதுவாக சொன்னாள் யாழினி. எதுக்கு? காலையில ஹெல்ப் பண்ணதுக்கும் இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கும். இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதில்ல என்றான். எனக்கு சொல்லணும் தோணுச்சு என்றதும் ஆதவன் லேசாக சிரித்தான். சரி, நாளைக்கு பார்க்கலாம் என்றதும் சரி என்று கூறிவிட்டு அவன் திரும்பி நடந்தான். யாழினி கதவை திறந்து உள்ளே சென்றாள். ஆனால் ஏனோ கதவை முழுசாக மூட மனசு வரவில்லை. வெளியே இன்னும் அவன் போய்க் கொண்டிருக்கிறானா என்று பார்த்தாள். அதே நேரத்தில் ஏனோ ஆதவனும் திரும்பி பார்த்தான். இருவரின் பார்வையும் சில நொடிகள் ஒன்றாக சந்தித்தது. யாரும் சிரிக்கவில்லை, யாரும் கையை அசைக்கவில்லை. ஆனால் அந்த சில வினாடிகள் இருவரின் மனதிலும் ஒரு சிறிய கேள்வியை விதைத்துவிட்டது. இவரை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்திருக்கேனா? ஆனால் அந்த கேள்விக்கு பதில் இன்னும் யாரிடமும் இல்லை. வீட்டின் கதவை மெதுவாக மூடிய யாழினி ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்தாள். புதிய ஊர், புதிய வேலை, புதிய மனிதர்கள். ஆனால் அவளுக்குள் மட்டும் எதுவும் புதிதாக இல்லை. இந்த வீட்டின் வாசலில் நின்ற அந்த நொடியிலிருந்தே 15 வருடங்களுக்கு முன் புதைந்து வைத்திருந்த நினைவுகள் ஒவ்வொன்றாக உயிர் பெற்று எழுந்து கொண்டிருந்தன. ஜன்னலை திறந்தால் வெளியே மல்லிகைப்பூவின் மனம் காற்றோடு சேர்ந்து உள்ளே வந்தது. அந்த மனத்தை ஒரு நொடி கண்களை மூடி ரசித்தவள், இதே வாசனைதான் என்று தனக்குத்தானே மெதுவாக முணுமுணுத்தாள். அந்த ஒரு பூவின் மனம் மட்டுமில்லை, அவளுடைய குழந்தை பருவத்தை நினைவூட்டிய மனம். அந்த நேரத்தில் ஊரின் மறுபக்கத்தில் இருந்த தனது வீட்டை அடைந்த ஆதவன் வாசலில் அமர்ந்து கீரை ஆய்ந்து கொண்டிருந்த தன் அம்மா மீனாட்சியை பார்த்ததும், அம்மா, நான் வந்துட்டேன் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்தான். இவ்வளவு நேரமா ஆதி? வயலுக்கு போனவன், இப்போதான் வார என்றதும், அம்மா, நம்ம ஊரு ஸ்கூலுக்கு புது டீச்சர் வந்திருக்காங்க. நம்ம ராமமூர்த்தி சார் அவங்களுக்கு வீடு காட்டிட்டு வர சொன்னாரு. அதான் அவங்கள வீட்டுல விட்டுட்டு வந்தேன் என்றதும், அப்படியா, எப்படி இருக்காங்க அந்த புது டீச்சர் என்றதும் ஆதவன் பதில் சொல்ல நினைத்தான். ஆனால் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. சில நொடிகள் யோசித்து விட்டு, முதல் பார்வைக்கு கோபக்காரங்க மாதிரி தெரிஞ்சாங்க, ஆனா அப்படி இல்ல போல என்றான். மீனாட்சி சிரித்து கொண்டே,
பரவாயில்லையே, ஒரு நாள்லயே இவ்ளோ கண்டுபிடிச்சிட்டியா என்றதும், அம்மா நீங்க வேற. சரி சரி, போய் குளிச்சிட்டு வா, சாப்பாடு ரெடியா இருக்கு என்றதும் ஆதவன் உள்ளே நடந்தான். ஆனால் அவன் மனதில் மட்டும் யாழினியின் கடைசி பார்வை திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருந்தது. ஏன் திரும்பி பார்த்தாங்க? நானும் ஏன் திரும்பி பார்த்தேன் என்ற அந்த கேள்விக்கு அவனிடமும் பதில் இல்லை. இரவு மெதுவாக வீரன் குலத்தை சுற்றி இறங்கியது. தெருவிளக்கின் மஞ்சள் ஒளியில் கிராமம் அமைதியாக உறங்கத் தொடங்கியது. தொலைவில் நாய்கள் குரைக்கும் சத்தமும் மரங்களிலிருந்து பூச்சிகளின் ரீங்காரமும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தன. யாழினி தனது அறையில் தனியாக அமர்ந்திருந்தாள். கொண்டு வந்த பையை திறந்து புத்தகங்களையும் துணிகளையும் ஒழுங்காக எடுத்து வைத்தாள். பையின் அடியில் இருந்த ஒரு பழைய டைரியை எடுக்கும்போது அதன் நடுவில் சிக்கியிருந்த ஒரு புகைப்படம் மெதுவாக கீழே விழுந்தது. அவள் உடனே குனிந்து அதை எடுத்தாள். பல வருடங்களாக பாதுகாத்து வைத்திருந்ததால் புகைப்படத்தின் ஓரங்கள் சற்று கிழிந்திருந்தன. இருந்தாலும் அதிலிருந்த 2 முகங்கள் மட்டும் தெளிவாக தெரிந்தன. சுமார் 10 வயது சிறுமி, அவளுக்கு அருகில் சிரித்துக் கொண்டே நின்றிருந்த ஒரு சிறுவன். இருவரின் கைகளிலும் மல்லிகைப்பூ மாலைகள். அந்த புகைப்படத்தை வருடியபடி நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு அதை மெதுவாக திருப்பினாள். பின்புறத்தில் மங்கிய எழுத்துக்களில் ஒரு வரி: வீரன்குளம், மறக்க முடியாத நாள். அதற்கு கீழே ஒரு தேதி, 15 வருடங்களுக்கு முன். அதை பார்த்ததும் அவளுடைய கைகள் லேசாக நடுங்கின. கண்களில் கண்ணீர் பெருகியது. நான் சொன்ன வாக்க காப்பாத்த வந்துட்டேன் என்று மெதுவாக உதடுகள் அசைந்தன. அன்னைக்கு உன்னை விட்டுட்டு போனது என்னோட தப்பு இல்ல. ஆனா அந்த ஒரு நாள் நம்ம 2 பேரோட வாழ்க்கையையே மாத்திடுச்சு. அவள் புகைப்படத்தை நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். நான் திரும்பி வந்துட்டேன் என்று அவள் மெதுவாக சொன்னாள். ஆனால் அந்த புகைப்படத்தில் இருந்த அந்த சிறுவன் யார்? யாழினி ஏன் 15 வருடங்களுக்கு பிறகு இந்த கிராமத்துக்கு திரும்பி வந்தாள்? நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இது உன்னோடு பேசாத நாட்கள். உங்கள் அன்பான ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த எபிசோட் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற புதிய ஆடியோ நாவல்களை கேட்க அன்பு கதை நேரம் ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்த மறக்காதீங்க. நாளை மீண்டும் ஒரு புதிய எபிசோடுடன் சந்திப்போம். அன்புடன் அன்பு கதை நேரம் ஆடியோ நாவல்.